உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 38% வரைக்கும் அந்த தங்கத்தினுடைய விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. ஷேர் மார்க்கெட் ஏறும்போது தங்கம் இன்வெர்ஸ்லி குறையும், ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும் போது தங்கம் ஏறும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனில் போயிட்டு இருக்கோம் நார்மலாக. அப்போது அக்டோபரில் ஒரு ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற இண்டிகேஷன் நமக்கு ஜோதிட அடிப்படையில் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு 2 மாதத்துக்கு கோல்டுடைய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சொன்ன அந்த அக்டோபர் மாதம் குறைஞ்சதுன்னா கூட எவ்வளோ அதிகபட்சம் குறையும்? 52, 53 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இன்னும் 68 இருக்குது. 12 ராசிகளில் யாருக்கெல்லாம் தங்கம் அதிகம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? சனி பயிற்சினால் வரக்கூடிய டைரக்ட் பலன் 2 பேருக்கு கன்ஃபார்மாக உண்டு. ஒன்று ரிஷப ராசிக்காரருக்கு, 2வது துலா ராசிக்காரருக்கு. அதனுடைய டைரக்ட் பெனிஃபிட் தனுசு ராசிக்காரர். டெஃபினட்டாக அவர் கொஞ்சம் பரவாயில்ல, நானும் கொஞ்சம் கோல்டில் இறங்குறேன் அப்படின்னு களத்தில் இறங்கிறதுக்கு தைரியம் இறங்குவார். அதே மாதிரி மேஷராசிக்காரன்னு சொல்லுவார். அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி, இவங்கெல்லாம் தங்கம் வாங்குவாங்கப்பா அப்படின்னா யார் வாங்குவாங்க? மிதுன ராசிக்காரர். 12ஆம் இடம்ங்கிறது மறைவான பொருட்களை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் இதனுடைய தன்மையினாலே இவங்க வாங்கணும்னு ஒரு எண்ணம் வரும், அவங்க வாங்குவாங்க. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் டாக்டர் KR ரமேஷ் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் அம்மா. சார், இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தங்கம் விலை அதிகமாக போய்கிட்டே இருக்குது. ஒரு சவரன் அப்படியே 66,000 தாண்டி போய்கிட்டு இருக்கு. சில 1 லட்சம் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் கணிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் ஒரு சில்லிட வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த இன்னைக்கு அமெரிக்க நிபுணர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, ஜான் மில்ஸ் அப்படிங்கிறவர். 38% வரைக்கும் அந்த தங்கத்தினுடைய விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. உண்மையாலுமே அந்த மாதிரி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜராக ஒரு ஜாதக ரீதியாக சொல்லுங்கள். இது 2 விதமாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பிரகாரம் பார்க்குறோம். முதல்ல ஒரு தங்கம் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷேர் இருக்கு இல்லையா, அது ஷேர் மார்க்கெட் ஏறும்போது தங்கம் இன்வெர்ஸ்லி குறையும், ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும் போது தங்கம் ஏறும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனில் போயிட்டுருக்கோம் நார்மலாக. ஏன்னா எதில் முதலீடு பண்ணினா நமக்கு நிறைய லாபம் வரும் அப்படிங்கிற முதலீட்டாளருடைய அணுகுமுறை, அதுதான் பேசிக் ஐடியாவே. இதில் இப்போ நமக்கு நார்மலாக அந்த ஃபிசிக்கல் கோல்டு அப்படிங்கிறதுலாம் நம்ம வாங்குறது எல்லாமே இப்போ எல்லாம் எலக்ட்ரானிக் கோல்டு வந்துடுச்சு. அதனால் கோல்டு ரிலேட்டடில் எல்லோரும் அங்கங்கே பங்கு முதலீடுகள் பண்ணுற மாதிரி இதையும் பங்கு ETF அப்படின்னு சொல்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டில் போட்டு வச்சுருவாங்க. அப்போ நேச்சுரலி இது பேலன்சிங் ஆகிட்டுருக்கும். நார்மல் சினாரியோவில் சீன் கொஞ்சம் மாற்றி பார்த்தோன்னா இப்போது யூஎஸில் டாலர் வீக்காக இருக்குது. அதனால தான் ட்ரம்ப் நிறைய முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளார் டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு. டாலர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் ஒரு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ டாலர் ஸ்ட்ரென்தன் பண்ணோன்னா ஏதோ ஒன்று வீக் ஆகணும் இல்லையா, அது வீக் ஆகிறது இந்த கோல்டு தான். அந்த ஆஸ்பெக்டில் அதனால தான் இப்போ ரீசெண்ட் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க், அவங்களுடைய காமன் பேங்க்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையும் போய் வாங்கி ரெஸ்டோர் பண்ணிட்டு ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வாங்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதனால் என்னாச்சு, மார்க்கெட்டில் கோல்டு விலை ஏறிச்சு. இப்போ அவங்க ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட், அந்த பாயிண்டில் நிறுத்தி வாங்கலைன்னு சொல்லிட்டாங்கன்னா இதனுடைய ஏற்றம் குறைந்து விடும். இது ஐடியா ஃபஸ்ட்டு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லுவோம், ஃபெடரல் ரேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைத்து விட்டால் டாலர் வீக் ஆகிடும். குறைக்காமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் நேச்சுரலி டாலர் ஸ்ட்ரென்த் ஆகும். எல்லோரும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அதுவும் நல்லாயிடும். விலைவாசின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாகவும் நம்ம கோல்டை ஃப்ளக்சுவேட் ஆகும். இதுதான் காரணிகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்தந்த காரணி பிரகாரம் தான் இது நடக்குமானா, இதெல்லாம் இருந்தால் விலைவாசி உயராமல் இருந்தால், ஃபெடரல் ரேட்டு ஏறாமல் இருந்தால், அதே போல் நம்மளுடைய இந்த ரிசர்வ் வங்கி வாங்கி கொள்ளாமல் இந்த கோல்டை வாங்காமல் இருந்தால் கோல்டுடைய விலை இறங்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், திருப்பி வழக்கம் போல் ஏறும் அப்படிங்கிறது தான் ரேட். இப்போ அந்த ஜென்டில்மேன் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு ரிப்போர்ட் டீட்டெயிலில் படிக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் ரிப்போர்ட்டுக்கு பின்னாடி நம்ம அஸ்ட்ராலஜிக்கல்னு ஒரு ஐடியாவில் போய் பார்த்தோம்னா குரு அப்படிங்கிறது தான் நமக்கு பொன்னன் அப்படிங்கிறவர் வச்சுருக்கோம். இவர் தான் நமக்கு அவருடைய மாற்றத்தினால்தான் கோல்டுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் நார்மலாக நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ குரு எங்கே உட்காந்துருக்கார்? ரிஷபத்தில் பகைஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார்.
இவர் 18 மே அன்னைக்கு பெயர்ச்சி ஏற போகிறார். புதனுக்கு புதனுடைய வீடான மிதுனத்துக்கு போகிறார். அதுவும் பகைஸ்தானம் தான். ஆனால் அங்கே போனவர் சும்மா இருக்க போகிறதில்ல, அங்கேருந்து அதிசாரம்னு ஒரு வேலை பண்ண போகிறார். 18th அக்டோபர் 2025 நேராக கடகத்துக்குள்ளே போயிடுவார். கடகத்துக்குள்ளே உச்சம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ உச்சத்தில் போனாக்க ப்ரைஸுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டு சேச்சுரேஷன் பேர். அப்போ உச்சத்தில் ஒரு ப்ரைஸ் மேலே தொட்டு எடுத்துனா அப்போ என்ன இறங்கணும் வருமா? சிகரம் போனால் என்னது அடுத்து இறக்கணும் வந்துருமா? இந்த உச்சத்தில் போகக்கூடிய கிரகத்துடைய சூழ்நிலையினால இறக்கம் வரும். அப்போது அக்டோபரில் ஒரு ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற இண்டிகேஷன் நமக்கு ஜோதிட அடிப்படையில் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ அக்டோபரில் விலை குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது நல்லா குறைஞ்சிருமா சார்னா 18th டிசம்பர் அன்னைக்கு இந்த மேலே போன உச்சம் போனது திருப்பி அதிசாரமாக ரிவர்ஸில் வந்து மிதுனத்துக்கே வந்து உட்காந்துருவார். அப்போ திருப்பி நார்மல் ரெஸ்டோரேஷனுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு சினாரியோ. ஒரு 2 மாதத்துக்கு கோல்டுடைய ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நமக்கு அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுத்த விஷயம். சரி, இந்த சுக்கிரன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன் இல்லையா? சுக்கிரனுடைய தன்மையை இப்போ பார்க்க போனால் இது தேவகுரு அசுரகுருன்னு விஷயத்தில் பார்க்க போனால் இது அசுரரின் குரு. நமக்குடைய குரு இருக்கிறவர் தேவகுருன்னு வச்சுக்கிறோம். இந்த தேவகுரு தான் நேரடியான பணப்புழக்கங்கள் அதில் பணம் தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அசுரகுரு இன்டைரக்ட் மணி, எதெல்லாம் கரன்சி விச் இஸ் அவைலபிள். ஒரு ரூபா நோட்டுக்கு மரியாதை எப்போங்கிறதுங்க, அதில் யாரோ ஒருத்தர் சர்டிஃபை பண்ணுறான், ஐ ஹியர் பை சர்டிஃபைன்னு போட்டு ஒரு கையெழுத்து போடுற பிரசிடென்ட்னால அதுக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா அதுக்கு வெறும் பேப்பர் தான் பண்ணிட்டோம். அப்போ பாருங்கள், நமக்கு ஒரு தன்மையை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காகிதம். இல்லை காகிதமே இல்லைனாலும் எலக்ட்ரானிக்கலி சிலெல்லாம் நம்ம பரிவர்த்தனை செய்து கொள்கிறோம். கூகுள் பே, அமேசான் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், எலக்ட்ரானிக்கலி பண்ணிக்கிறோம். எதெல்லாம் கண்ணுக்கு தெரியவில்லையோ அதெல்லாம் ஒரு பரிவர்த்தனை இருக்குல்ல, இதெல்லாம் சுக்கிரனின் அடிப்படையில் பண்ணிக்கிறோம். அப்போ டாலருடைய ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருக்கு பாருங்கள், சுக்கிரனின் அடிப்படையில் இருக்குது. தங்கத்தின் அடிப்படை குருவுடைய அடிப்படையில் இருக்குது. இந்த தங்கத்தினுடைய அடிப்படையில் குரு இது வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறாரு இல்லைங்களா சுக்கிரன் வீட்டிலேருந்து. இப்போ ஒரு ஃப்ளக்சுவேஷன் நடக்கும். இப்போது தன்மை மாறி புரியுதுங்களா? புதனுடைய வீட்டுக்கு போகிறார். புதன்றது கணக்கு வழக்குகள் எல்லாம். அப்போது இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ரேட் அங்கே கோரிலேட் பண்ணிடும். ஒரு நம்பர் ரிலேட்டடான விஷயத்தோட இந்த தங்கம் விலை மர்ஜ் ஆகிடும். அப்போ ஒருத்தர் இறக்கலை, இந்த ஃபெட் ரேட் இறக்கலை அப்படின்னா கோல்டு ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக இறங்கிவிடும். இது இறங்கிச்சு அப்படின்னா கோல்டு ரேட் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோஷன் புரிஞ்சுதான். இப்போ புதன் சம்பந்தப்பட்டது ஆக போகிறதுனா மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட் இல்லை, அதனால் கோல்டு இறங்கு அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ பெருசாக இறங்குமா அப்படின்னா பெருசாலாம் இறங்காது. கூல் டவுன்னு பேர். இன்ஃப்ளேஷன் பேர் கூலிங் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க. ஒரேடியாக குறைக்க மாட்டாங்க. ஒரேடியாக விலைவாசி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெயின்டைன் பண்ணுற சினாரியோவில் பெருசாக ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. ஆனால் ஒரு மாதிரி நின்றோம். ஆனால் ஒரிஜினலாக நான் சொன்னேன் இல்லையா, மேலே போய் உழறது என்ன, அது அந்த அக்டோபர் சினாரியோவில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறதா வேதிக் அஸ்ட்ராலஜி நம்ம சொல்லிக் கொடுக்குறது. கண்டிப்பாக. அப்படியே குறைஞ்சதுன்னா கூட எவ்வளோ சார் குறைய முடியும்? ஏன்னா வந்து இப்போ 100 ரூபாய் ஏறுது அப்படின்னா 10 ரூபாய் தான் குறையுது. அப்படின்னும் போது நீங்கள் சொன்ன அந்த அக்டோபர் மாதம் குறைஞ்சதுன்னா கூட எவ்வளோ அதிகபட்சம் குறையும்? ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதான் இதெல்லாம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஒரு வார்த்தை உண்டு. அதாவது நாளைக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி அனுமானிக்கிறதுக்காக சில பொசிஷன் பண்ணி வச்சுக்கிறதுன்னு பண்ணுவாங்க. சிஓடின்னு பேர், காட்னு பேர், அது பேர். அந்த மாதிரி பொசிஷன் பண்ணுறதுன்றது பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு நான் அவ்வளோ தூரம் வரப்போகுது. அதாவது இன்றைக்கி யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்படிங்கிறது $3165 இந்த கோல்டோட விலை இருக்குது. இது $3400 போகும் அப்படிங்கிற ஐடியாலையோ இல்லை $3600 போகிற ஐடியாலையோ அவங்க பொசிஷன் பண்ணிப்பாங்க. சப்போஸ் இறங்குதுன்னா என்ன பண்ணுவாங்க, பேனிக் செல்லிங்னு விற்க ஆரம்பிப்பான். அப்போ விற்க ஆரம்பித்தா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் பொத்துன்னு விழுமா? எவ்வளோ தூரம் விழும்? இப்போ வாங்கினதோட டபுளாக விழும். இப்போ பாருங்கள், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் லிவரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் ஒரு நாளைக்கு ஃப்ளக்சுவேட் ஆகலாம். ஃபஸ்ட்டு 10%, அதுக்கப்புறம் 10%, 3வது 10% அன்றைக்கி லீவ் விட்ருவோம். ஸோ 30% வாலடைலிட்டி அப்படிங்கிறது ஃபினான்ஷியலி அலவுடு அப்படின்னு சொல்கிறான். இந்த 30% தான் அந்த மில் சொல்கிறது. இந்த 30% பேனிக் செல்லிங் வந்துடுதுன்னா 30% லிவரேஜ் கிடச்சிரும் அப்படிங்கிறதா இவன் சொல்கிறார். இன்றைக்கி $2160 இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க கோல்டு ப்ரைஸ் நார்மல் ரேட், நான் ஃபியூச்சரில் சொல்ல. இங்கேருந்து 30% அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1800 வரைக்கும் வரலாம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். $1800 இங்கே நமக்கோட இந்தியன் ருப்பியில் வந்தீங்கன்னா 52
53 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இன்னும் 68 இருக்கிறது. இந்த ரேஞ்ச் வரும். ரொம்ப அடிக்கடி படிக்கிற கீழே வந்துடும் எனக்கு தரமட்டமாக தகர மாதிரி கிடைக்கும். அதெல்லாம் தங்கம் ஒருபோதும் தகரமாக கிடைப்பதில்லை. அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நம்ம வாங்குறதில்ல ஜுவல்லரி எதிர வாங்குறோம். நம்ம என்னைக்குன்னா தங்கத்தை விற்கிறோன்னு போவோம், மார்வாடியில் வச்சு அடகு மூட போகிறது ஒன்று விட்டு. ஆனாலும் தங்கத்தை வாங்கும்போது விற்பதுன்ற எண்ணத்தில் நம்ம வாங்குறதே கிடையாது. அதனால் இங்கே என்னது நம்ம ட்ரெடிஷ்னல் பிளேஸஸில் ஆட்டோமேட்டிக்காக தங்கத்துடைய வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் இங்கே வாங்கக்கூடியது வந்து இந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்குறது கிடையாது. இன்வெஸ்டாராக வாங்கக்கூடிய விஷயத்தில் ஸ்பெக்குலேட்டிவ் ஐடியாஸ் இருக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால் இந்த ட்ரெடிஷ்னலாக இல்லாத ஃப்யூச்சர் ரிலேட்டடாக வாங்கினவங்க தன்னுடைய பொசிஷனை கட் அவுட் பண்ணி வரணும். ஏன்னா இல்லைன்னா மார்ஜின் கட்ட வேண்டி வரும். மார்ஜின் ஜாஸ்தியாக இருதுன்னு என்ன பண்ணணும், எகைன் அவங்கள்ட்ட வெளியிலேருந்து பாரோ பண்ணணும், இல்லை கோல்டை கொண்டு வைக்கணும், நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுவோம், கையை விட்டு உதறிட்டு வந்துடலான்னு உதருவான். அப்போ தான் ரேட் இறங்கும். அது அக்டோபரில் நடக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தங்கம் விலை மட்டும் ஏன் இவ்வளவு உச்சத்தில் இருக்குது? அதுக்கு அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த வைரம், வைடூரியம், பிளாட்டினம் இதெல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் பெருசாக யாரும் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. தங்கத்தை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஓடுறாங்கல்ல. இந்த எல்லோ மெட்டலில் ஒரு பெரிய பாகவதத்திலேருந்து ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியாதனால கலியுகம் பிறந்துடுச்சு அப்படின்ன உடனே சுகர் அப்படிங்கிற முனிவர்கிட்ட களி பிறந்துத்துனா என்னென்ன தன்மை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது பரீட்சித் மகாராஜா கேட்குறார். அப்போது சொல்கிறார், பரீட்சித் மகாராஜா அர்ஜுனனுடைய பையன், அவர் கேட்குறார், களி பிறந்துடுத்து கலியுகம் பிறந்து விட்டதுன்னா எதில் காட்டும்? தங்கத்திலே தான் எல்லாருக்கும் நாட்டம் இருக்கும்ன்றார். மஞ்சள் உலோகம். அதனால தான் அரசாண்மைன்ற தங்க கிரீடம் அப்படி வச்சுக்கலாமா, கிரீடத்தில் போய் உட்காந்துக்கிறதுக்கு தங்கத்துக்கு அலோவ் பண்ணுறார் இந்த கலியுக புருஷனை. அங்கே போய் உட்கார. அப்போ தங்கத்தோடைய அட்ராக்ஷன் புரிஞ்சிச்சிங்களா? அதனால தான் தங்கத்துக்கு பின்னாடி எல்லோரும் ஓடுறோம். எல்லோ மெட்டலுக்கு வேல்யூ இருக்கானா, மேட்டல் பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய அட்ராக்ஷன்ஸ். அது பார்த்தா மினுமின்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போகிறோம். இதே வைரம் கூட தான் ஜொலிக்குது, ஆனால் அது கரி ரிலேட்டட், சனி. ஓகே. அதனால் தங்கத்தை பொறுத்தவரை இதுக்குள்ளார ஐடியா வந்துடுச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு உலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் தன்மை தான் குருவுக்கு சொல்கிறோம். அதனால் மஞ்சள் பொண்ணுன்னு சொல்லிட்டு இவரையும் பிடிச்சிக்கிட்டோம். குரு இவரையும் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம தங்கத்து பின்னாடி இப்படி போக ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் இன்றைக்கி கலியோட சித்தமாக மாறிடுச்சு. அதனால தான் எல்லோரும் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி டு நவரத்னங்கள்லேயே நம்ம வந்து தங்கத்தை தான் ப்ரையாரிட்டி பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறது பேசிக். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயத்தை சயின்ஸ் முறையை பார்த்தோம்னா கனெக்டிவிட்டி, எலக்ட்ரிசிட்டி, பவர், எனர்ஜி அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதில் பெஸ்ட் கண்டக்டர் அப்படின்னாக்க பவரை ஜென்ரேட் பண்ணக்கூடியதில் சில்வர் ஆஸ் வெல் அஸ் கோல்டு. கோல்டு இஸ் எக்ஸ்ட்ரீம் கண்டக்டர். அவர் தான் பவர் நிறைய டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சில்வரோ மற்ற மெட்டலையோ விட கோல்டு நீங்கள் என்ன விதமான ஷேப்பில் நீங்கள் கொண்டு போகலாம், எவ்வளோ மைன்யூட் வராமல் போகலாம்ன்றதும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதனால் கோல்டுடைய அட்ராக்ஷன் நிறைய இருக்குது. நிறைய நம்ம சிம் கார்டுலேருந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டுடைய ப்ராடக்ட் இருக்குது, கோல்டுடைய இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா. அதனால தான் அந்த கனெக்டிவிட்டிலாம் நிறைய ஜாஸ்தி வந்துட்டு இருக்கிறதுனால கோல்டுடைய தேவைகள் நிறைய தேவைப்படுது. சுரங்கங்கள் மூடப்பட்டு விட்டன. நிறைய சுரங்கங்கள் ஆப்ரேஷனில் கிடையாது. ஈவன் நமக்கு கேஜிஎஃப்னு வச்சுன்னா கூட அதுவும் ஆப்ரேஷன் இல்லைன்னு பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி சுரங்கங்கள் மூட என்ன ஆகுது, இப்போ கோல்டுடைய தன்மையினா கோல்டு வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வர காசோட இது எங்கேயோ போய்டுன்னு விட்டுட்டாங்க. இப்போ அதனால் ரேட்டு இருக்கிறது சுழண்டுட்டு இருக்கிற விஷயங்கள் நம்ம விட்டு புழங்கிக்கிட்டு இருக்கிற தங்கத்தை தான் நம்ம ஏற்றணும். அதனால தான் இப்போ கூட சமீபங்களில் பார்த்தோம், கோயில்களில் இருக்கிற கோல்டெல்லாம் பாராக மாற்றி கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி எல்லாம் வைக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு எங்கேயும் கிடைக்கல, இருக்கிறதே ப்ரிசர்வ் பண்ணி போங்க அப்படிங்கிற ஐடியாவில் பண்ணுறாங்க. அதனால் கோல்டின் தன்மை நிறைய இருக்கிறனால கோல்டு உள்ளார நம்ம போய் நிற்கிறோம். ஒரு கட்டத்தில் தங்கமே எங்கேயுமே இல்லை அப்படின்ற நிலைமை வந்துருமா? எங்கேயுமே பூமி கடியிலேருந்து எடுக்கவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை வந்துருமா? அதாவது ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் சொல்லுவான். கிடைக்கவே கிடைக்காதானே, கிடைக்கும். அது போய் எடுத்துகிட்டு வரக்கூடிய செலவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செலவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை கவர்ன் பண்ணிடுவோம். அவ்வளோதான். எதுவும் கிடைக்காதுன்னா ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அங்கங்கே இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருக்குது. பிளாட்டினமோ இல்லை சில்வரோ இல்லை நம்ம கோல்டோ ஈவன் க்ரூட் ஆயிலோ ஃபார் த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஆனால் இவங்க போய் தோண்டி எடுக்கக்கூடிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டு வேலைகளுக்கே பார்க்கும்போது ஒருத்தர் முன்ன கூப்பிட்டு இருந்த காஸ்ட்டுக்கும் இன்னைக்கு காஸ்ட்டுக்கும் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவனே சொல்லுவான் நானே பண்ணிக்கிறேன், நம்ம நிறைய வேலை பண்ணுறது இல்லையா. அதே போல் தான் இந்த கோல்டு விஷயமும், அதை எடுக்கிறத விட சும்மா இருந்துடலாம்ப்பா அப்படின்னு விட்டுறது. அதை விட்டு தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அந்த முன்ன மாதிரி ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்லுவோம், அடிமைகள் அப்படின்னு ஒரு நாடை இன்னொருத்தன் கேப்சர் பண்ணி அங்கே இருக்கிறவங்களை கொண்டு போய் அடிமைகளாக வைத்து சுரங்கத்தை தோண்டி அப்படிலாம் பண்ணின காலங்கள்லாம் போயிடுது. இன்றைக்கி மனித உரிமை எங்கே ரொம்ப முக்கியமான போயிடுது. மனிதனோட லைஃப் ரொம்ப முக்கியமாக வச்சுருக்கோம். அந்த மாதிரி சினாரியெல்லாம் பார்க்கும்போது சுரங்கங்களை தோண்டக்கூடிய அதுக்குள்ளே சென்று பணியாற்றக்கூடிய பணியாளர்களும் கம்மியாட்டார். அது சனி தன்மைகளை போட்டு அதுவும்
கம்மியாகுது இல்லைங்களா அந்த சைக்கிளிக்கில், அது கம்மியாக என்ன ஆகும் நேச்சுரலி, இதுவும் ஒரு விதத்தில் காஸ்ட்டு தானே, இந்த காஸ்ட்டு ஜாஸ்தியாக அது பார்த்துட்டு அது வேணாம்ப்பா, அது வந்து எடுத்தாக என்ன ஆகும், நீங்கள் கேட்டிங்களே 1 லட்ச ரூபா போகணும், ஆட்டோமேட்டிக் கோல்டோட விலை 1 லட்சம் ஆகிடும். அவ்வளோ தூரம் நான் ஆப்பிரிக்காவில் போய் தோண்டி எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க, காஸ்டிங் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள எங்கேயோ போயிடும். கண்டிப்பாக இப்போ நீங்களே இம்போர்ட் பண்ணாலும் இந்த காஸ்ட் தானே வருது, டேக்ஸ் எல்லாம் போட்டால் வருது இல்லைங்களா, அதனுடைய எஃபெக்ட் தான் இதெல்லாம். அதை புரிஞ்சிட்டோம்னா நண்பரும் இருக்கிறது போதும் வச்சுக்கிறது போதும் அப்படிங்கிற திண்ணறோ, அதனால தான் இப்போ சுற்றிட்டே வரோம் உலகம் ஃபுல்லாக, உள்ளே போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இல்லை. ஓகே, இப்போ ரொம்ப சுருக்கமாக கேட்டுறேன், இந்த சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்ச இந்த சனிப்பெயர்ச்சி 12 ராசிகளில் யாருக்கெல்லாம் தங்கம் அதிகம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? சனி பயிற்சினால் வரக்கூடிய டைரக்ட் பலன் 2 பேருக்கு கன்ஃபார்மாக உண்டு. ஒன்று ரிஷப ராசிக்காரருக்கு, 2வது துலா ராசிக்காரருக்கு. டைரக்ட் பெனிஃபிட் அவங்களுக்கு கண்டிப்பாக, அவங்களுக்கு லாபத்தில் ஒரு பங்கு இந்த கோல்டும் போய் சேர்ந்துருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இதை இல்லாமல் அவங்களால சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கும். அடுத்து ஒருத்தர் இருக்கார், அவருடைய சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கடகராசிக்காரர், அவரும் காசு விட்டு இந்த கோல்டை வாங்கி வச்சுருப்பார், அவரும் கொஞ்சம் செலவு பண்ணுவார், கையில் கோல்டை வாங்கி கன்வெர்ட் பண்ணி வச்சுப்பார், கோல்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுப்பார். இந்த 3 ராசிகளும் ப்ரிடாமினென்ட்லி கோல்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்கங்கிறத ஃபேக்ட்டு. கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக சீட்டு கட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களில் செய்யக்கூடியது கன்னிராசிக்காரர் பண்ணுவார், மகர ராசிக்காரர் பண்ணுவார். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க. மற்ற எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவை இருந்தால் வாங்குறது, இல்லைனா வேண்டாம் அப்படிங்கிற சின்னவர்களில் தான் கோல்டு வந்து அன்டச்சபிள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்துக்கிறேன்ப்பா, நீ நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், உனக்கு வேணுன்னா நான் வரேன், இல்லைனா பேசாம அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப அதுக்கிட்ட நாட்டம் இல்லாமல் இருக்க வச்சிரும். இதனுடைய தன்மையுடைய உள்ளறிவை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனீஸ்வர பகவான் இப்போ இருக்கிறது மீன ராசிக்குள்ளே இருக்கிறார். அவர் ரிஷபராசிக்கு மேஷராசிக்கு செல்ல போகிறார். மேஷராசிக்கு போகும்போது இது ஆயில், எண்ணெய் ரிலேட்டட் க்ரூடு, மண்ணு கீழேருந்து எடுக்கிறது, தங்கம் மண்ணுக்குள்ளே இருந்து இருக்கிற 2 மண்ணுக்குள்ளே இருந்து, புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இவர் நீச்சத்தன்மைக்கு போகிறார், அப்போ ஆயில் தன்மை ஏறப்போகுது. ஓகே, ஓகேங்களா? க்ரூட் ஆயிலுங்கிற விஷயங்கள் இல்லை, ஏதோ ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிஸுக்குள்ள விஷயங்களே ஏறப்போகுது. இப்போ இவர் கோல்டை என்ன பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்காக இறக்கி விட்டுருவார். அப்போ பாருங்கள், இந்த தன்மைக்காரங்கெல்லாம் கோல்டை டச் பண்ண மாட்டாங்க. அதனால மற்றவங்களாம் அது வேணாம்ப்பா, அது இறங்கினா பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் இந்த இது ரிஷபராசிக்காரரோ, துலா ராசிக்காரரோ, கடகராசிக்காரோ, மகர ராசிக்காரோ அவருடைய சூழ்நிலையினால் வாங்க வேண்டிய வச்சுருவாங்க, இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, புரியுதுங்களா? அதுதான் இந்த 4 ராசி கூட. மற்ற 8 ராசிக்கும் கொஞ்சம் சைலண்ட் வாட்சஸ். அதே மாதிரி இப்போ நடக்க போகிற குரு பயிற்சி, அதில் ஏதாவது மாற்றம் வந்து இந்த ராசிக்காரங்கள்லாம் கோல்டு வாங்குவாங்கப்பா அப்படின்னா யாரெல்லாம் வாங்குவாங்க? அதனுடைய டைரக்ட் பெனிஃபிட் தனுசு ராசிக்காரர். டெஃபினட்டாக அவர் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நானும் கொஞ்சம் கோல்டில் இறங்குறேன் அப்படின்னு களத்தில் இறங்கிறதுக்கு தைரியம் வந்து இறங்குவார். அதேமாதிரி மேஷராசிக்காரர்னு சொல்லுவார், நானும் வரேன், நான் மட்டும் ஏன் இல்லைன்னா அவர் 5ஆம் பார்வையை துலாத்தை பார்த்துருவார், அங்கே போய் உட்காந்து சும்மா இருக்க மாட்டார். அவர் பார்த்த உடனே இங்கேருந்து மேஷராசிக்கு வருவார், அங்கே ஒருத்தர் இருக்கார் வீட்டில் இருந்து நச்சு பிடுங்குவா, எனக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவா, அவள் போய் இன்வெஸ்ட் பண்ண சொல்வா, அதனால் இன்வெஸ்ட் பண்ணுவார் மேஷராசிக்காரர். இந்த தனுசும் இவங்களும் மேஷமும் இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க தே கெட் இன் டு தி சிஸ்டம். விருச்சிக ராசிக்காரர் குழந்தைகளுடைய மேட்டர்லாம் நிறைய வரும், அவங்களுக்கு கல்யாணம், அவங்களுக்கு குடும்பம் சேர்க்க வேண்டியது இப்படிலாம் வரும். இருந்தாலும் இவர் கடன் வாங்கியாலும் வாழணும் சூழ்நிலைன்னு ஒன்று வந்துடும். அதனால் இவர் என்ன பண்ணுவார், கொஞ்சமாக அவருடைய லிமிட் ரொம்ப லிவரேஜ் கொடுத்தாம கொஞ்சமாக வாங்குவார். கும்பராசிக்காரருக்கு 5ஆம் இடத்துலேயே போய் உட்காந்துடுறாரு, அதனால் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. சந்தோஷமாக அவர் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவார், ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபாரெக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ETF சொல்கிறோமே அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கும்பராசிக்காரருக்கு கிடைக்கும். அதனால் இவங்களும் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துப்பாங்கன்ற ஃபேக்டர். கண்டிப்பாக. அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி, இவங்கெல்லாம் தங்கம் வாங்குவாங்கப்பா அப்படின்னா யார் வாங்குவாங்க? ராகுனாலே பெருசு அதிகம் பண்ணுறது என்ன, அப்போது அவருடைய சதய நட்சத்திரத்தை நோக்கி செல்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியது நம்ம சிவன் பெருமானுடைய தன்மை, அங்கே தான் இவர் குரு போகிறார். 2 பெருசு ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்கும், என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திடீர்னு ஒரு அக்கேஷனில் இந்த மிதுன ராசிக்காரர் அதே மாதிரி இங்கே மீனத்தில் இருக்கிற விட்டு வெளியில் வந்ததுனால் இவரும் ஒரு இன்ட்ரெஸ்டோட வாங்க. ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது மறைவான பொருட்களை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் இதனுடைய தன்மையினாலே இவங்க வாங்கணும்னு ஒரு எண்ணம் வரும், அவங்க வாங்குவாங்க. ஸோ மீனம் மிதுனம் வந்து அந்த ராகு பயிற்சியும் போது தான் அவங்களுக்கு நல்ல களைகட்டிடும். அவங்க நாள் உள்ளே போட்டு அவங்கள ஃபங்க்ஷன்லாம் அப்போ தான் நடக்கும். ஸோ நிறைய பெரிய ஃபங்க்ஷன்ஸு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு யாரும் பைசா வரும் அவங்களுக்கு. ஸோ அதனால் தே வில் டூ சம். மீனத்துக்கு ஜென்ம சனி தானே, ஜென்ம சனியாக இருந்தாலும் ராகு வெளியில் வந்துடுறாரு இல்லைங்களா, லக்னத்துக்கு அவங்க ராசிலேருந்து வெளில வராரு இல்லையா, 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ திடீர்னு அவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், ஏன்னா சதயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போது அவங்களுக்கு நேச்சுரலி பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதும் சினாரியோ.
அதனால் இவருக்கும் வாய்ப்பு இருக்குது வாங்குறதுக்கு. பெருசாக வாங்குவாங்க. சின்னதெல்லாம் நான் 2 பவுன் அதெல்லாம் எனக்கு 5 வாங்கினா வாங்க அப்படி கொஞ்சம் அது அதிகாரமாக பேசக்கூடிய வார்த்தைகள் எங்கே இருக்கும்ன்றது ஃபேக்ட். ஓகே, இப்போ எல்லாருக்குமே ஓரளவு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்னதான் இருந்தாலும் தங்கம் வாங்கணும், நகை வாங்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆசை. ஏன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னா, வீட்டில் இந்த மாதிரி ஒரு மாந்திரீகம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி விளக்கேற்றினா, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் தங்கம் சேரும் அப்படின்னா ஒரு எளிய பரிகாரம் எங்களுக்காக. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கலாம். தங்கம் வாங்கிட்டா மார்வாடி கண்டையில் கொண்டு வைப்போம் இல்லையா? நம்ம நார்மலாக மார்வாரிங்கிற ஒரு சமூகத்தினர் அவர்கிட்ட தான் நம்ம நார்மலாக வச்சு நம்ம வாங்கிக்கிறதுன்றது நம்ம சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக உண்டு. அந்த மார்வாரிக்கிட்ட தங்கம் போயிட்டு தானே தங்கம் இருக்குது அவர்கிட்ட. எப்படி அவர்கிட்ட தங்கம் இருக்குது? அது ஒரு சூட்சமம் தானே. அப்போ ஏதோ பண்ணுறாங்கல்ல, அவங்க ஏதோ பண்ணாங்க, நமக்கு தங்கம் நிற்கிது இல்லை, இவ்வளோதான். அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்னென்னா சந்தோஷி மாதா அப்படின்னு சுவாமியை வணங்குறாங்க அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. சந்தோஷி மாதாவில் நம்ம வழிபாட்டில் இல்லையே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலசத்தில் தண்ணி வைங்க, நல்ல ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அந்த தண்ணி மேலே ஒரு தேங்காய் வச்சுருங்க. இந்த தேங்காயை கொண்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாமிகிட்ட வச்சுருங்க. வச்சுட்டு வெள்ளியோ இல்லை புதன்கிழமையோ இது வச்சு நல்லா வேண்டிக்கிடுங்க, எனக்கு வாழ்க்கையில் சுபிட்சம் வேணும். சரிங்களா? இதை அப்படியே அடுத்த புதன்கிழமை வரைக்கும், இல்லை நீங்கள் வெள்ளிக்கிழமை வச்சா வெள்ளிக்கிழமை வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த தண்ணியை கூட்டிகிட்டு திருப்பி வேறு தேங்காய் வேறு சொம்பு இப்படியும் ஒரு 4 டைம்ஸ், நிறையலாம் வேணாம், 4 தடவை 4 வாட்டி மாற்றி வச்சுருங்க. வச்சா என்ன, உங்கள் வழிபாட்டின் தன்மையினால் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தன ஆகர்ஷண சக்தின்னு வந்துடும். லக்ஷ்மி தேவியின் வழிபாடு இது, குபேரலட்சுமியின் வழிபாடு. அதனால் குபேரலட்சுமி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தன்னால் ஆகர்ஷணம் வச்சுருவா. ஏன் வருது அப்படின்றதுக்கு சூட்சமம் சொல்லித்தரேன். இந்த தண்ணிங்கிறது நிறைய நீர் நமக்கு எல்லாத்தையும் நெகட்டிவும் பாசிட்டிவும் எடுத்து கொடுத்துரும். பாசிட்டிவாக நம்ம கேட்குறோம், அதை எடுத்துக்குவோம். தேங்காய்க்குள்ளேயும் இளநீருக்குள்ள தண்ணி இருக்குது இல்லைங்களா, இது சூட்சமமான உள்ளே உட்காந்துக்குது, இதுவும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ பார்த்துக்கிடுங்க, 2 வாட்டரும் சேர்ந்து உங்களுக்கு எங்கே இருந்தாலும் உங்கள் கேட்கக்கூடிய அந்த தன்மையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். இதுதான் ட்ரிக்காக அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்கன்ற ஒரு சூட்சம் பார்க்குறோம். அதெல்லாம் சந்தோஷி மாதா, நம்ம சந்தோஷி மாதா தெய்வம் வச்சு வணங்க தெரியலேங்கிறனால நம்ம இப்படி கலசத்தை வச்சு செஞ்சுக்கிறோம். இதனால தான் பூர்ண கும்பம் கொடுத்து வர வைக்கிறதுன்னு வைப்போம், கலசங்கள் கொடுத்து வாங்கி வைப்போம். குழந்தை இதெல்லாம் ஆயுஷமம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கலசத்தை வைப்போம். இதெல்லாம் ரீசன் என்னன்னா இதான். ஏன்னா தன்மையை இதனோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை தலையில் வச்சுக்கிறோம் இல்லையா, இதே மாதிரி அந்த தீர்த்தத்தை கொட்ட வேண்டாம். இந்த 1 வாரம் கழிச்சுட்டு இல்லை 4 நாள் அந்த அடுத்த வீக்கில் போகும்போது இந்த தண்ணியை எடுத்து வீடு இதில் நம்ம குளிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்ல தண்ணியாக யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அந்த தண்ணியை கொட்டும்போது தேங்காய் உடச்சி யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. தேங்காயெல்லாம் நம்ம உடச்சி யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. யாரும் இந்த மாதிரி தோஷமும் சொல்லலை. அன்றில் எதிர அழுகாமல் இருந்தால் நார்மலாக நிமித்தி வச்சு அழுகாது, அதுவும் வச்சுக்கிறேன். அதனால் அழுகிறது இல்லை, அது சோஃபார் அழுகலை, அது நல்லா இருக்குது. சிலது அவங்க வைக்கிறது மட்டை தேங்காய் வைப்பாங்க, அவங்க மட்டை தேங்காய்னு வந்து உரிக்காத தேங்காய் வைப்பாங்க, அது முளைச்சே வந்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்படி முளைச்சி வந்துடும், அது பார்த்துருக்கோம், அப்படி தான் வரும். அதுபடி வச்சுக்கலாம். நமக்கு அது ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. நமக்கு தெரியலன்னா தேங்காயை மட்டும் வச்சுக்கலாம், அதனால் அது உடச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழுகிட்டு அப்படின்னா வருத்தம்லாம் போட வேண்டாம், அது வாட்டு போட்டு அடுத்த வாரம் நல்லதாக ஆரம்பிச்சிடும், கவலைப்பட வேண்டாம். அதனால் இது ஒரு விதமான தாந்திரிக் மெத்தடு. இது வந்து பணத்தை ஈர்ப்பதற்கான ஒரு மெத்தடு. பணத்தை மட்டும் இல்லை, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு வசியம் பண்ணி கொடுக்கக்கூடிய மெத்தடு. அதனால் பண்ணி பார்க்கலாம் தாராளம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான எளிய பதில்கள் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா, வணக்கம்.